இந்த காணொலியை பார்க்குறதுக்காக நம்ம சேனலுக்குள்ளே வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கில் இசை எம் திம்மராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ், பழனிமலை நோக்கி நம்முடைய பயணம். இந்த பழனிமலை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு அப்படின்ற மாநிலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இருக்கிற பழனியில் தான் இந்த பழனிமலை இருக்குது. உலகளவில் பழனிமலைன்னா தெரியாத மக்கள் யாருமே இருக்க முடியாதுன்றது தான் என்னோட கூற்று. இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. அது வாழ்க்கையில் சகஜம். முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒன்றான பழனிமலை 3வது படை வீடாகும். இந்த பழனிமலையில் தான் ஸ்ரீ அருள்மிகு தண்டாயுதபாணி வடிவில் முருகன் நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த இடம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வாகனங்களோட பார்க்கிங். அதோ பாருங்கள், அந்த மலையில் தான் இடும்பனுடைய உருவச்சிலை இருக்குது. நாம் வந்த நேரம் மாலை நேரம். நமக்கு சூரிய ஒளி எதிர்நிலையில் இருக்கிறதால அதோ பாருங்கள், பழனிமலை நம்மளுக்கு கிளாரிட்டியாக தெரிய மாட்டேங்குது. நாம் ரோப் காரில் போகலாமா, இல்லை கரண்ட்டு ட்ரெயினில் போகலாமா, இல்லை நடைபாதையா அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணதில் படிக்கட்டு வழியாக போகணுன்னு முடிவெடுத்தாச்சு. இனி செல்லுக்கு ஒரு வேலையும் இல்லை, மொபைல் நாட் அலவுட். ஒரு செல்லுக்கு 5 ரூபா கட்டணத்தில் மொபைல் முடங்க போகுது. எங்களுக்கு மட்டும்தான் சாமி தரிசனம், எந்த விதமான கேமராக்களுக்கும் கிடையாது. சட்டத்தை மதிப்போம்.
அருமையான சாமி தரிசனம் முடிச்சுட்டு மலை இறங்கி வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இலவச தரிசனம், 10 ரூபாய் கட்டண தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் இருக்குது. சரியாக ஞாபகம் இல்லை, தோராயமாக 2005 இல்லை 2006 அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்போ தான் முதல் முறையாக இங்கே வந்தோம். அதுக்கடுத்து 19 வருஷம் கழித்து இப்போது பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போது பார்த்தோம்னா வரிசையில் போனோமா, தரிசனம் முடித்தோமா அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் இப்போது திருப்பதியில் போகிற கிரிலுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. கூட்டத்தை பொறுத்து அரை மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ கழித்து தரிசனத்துக்கு விடுறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது, வேறு எதுவுமே கஷ்டம் இல்லை. மலையடி வாரத்தில் பல கடைகள் இருக்குது. அதில் நாம் சுற்றி பார்த்த கடை ஐஸ்வர்யா ஃபேன்சி மெட்டல்ஸ் அண்டு ஜெனரல்ஸ் கடை. இந்த கடையில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பல பொருட்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.